ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். ரயில்வேல இருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு. ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நோட்டீஸ் இப்பதான் ரயில்வேல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஜென் நம்பர் 7/2025 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் நோட்டீஸ் ரிகார்டிங் டென்டேட்டிவ் ஷெட்யூல் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் CBT-1 for the post of non-technical popular categories undergraduate. Tentative exam schedule for the above Zen is as under. Zen number 7/2025 non-technical popular categories undergraduate computer based test 1. Exam date May 7, 8, 9 and June 13, 14, 16 to 21. RRB NTPC undergraduate கான CBT-1 exam May 7, 8, 9 அதுக்கப்புறம் ஜூன் 13, 14, 16 to 21 இந்த தேதிகள்ல வந்து நடக்க போகுது. The link for viewing the exam city and date and downloading of travel authority for SC/ST candidates will be made live 10 days prior to the exam date on the official websites of all RRB. உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷனை எக்ஸாமுக்கு 10 நாளைக்கு முன்னாடி நீங்க செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி SC/ST ஸ்டூடெண்ட் உங்களுக்கான டிராவல் பாஸையும் நீங்க 10 நாளைக்கு முன்னாடி RRB வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். Downloading of e-call letter will start 4 days prior to exam date mentioned in exam city and date intimation link. உங்க எக்ஸாம் டேட்டுக்கு 4 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கான e-call லெட்டர் அல்லது ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு மே 7ல எக்ஸாம் இருக்கு அப்படின்னா மே 3ஆம் தேதி உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப ஜூன் 13ஆம் தேதி எக்ஸாம் இருக்கு அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை ஜூன் 9ஆம் தேதி கிட்ட நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கான சிட்டி இன்டிமேஷன் வந்து ஜூன் 3ஆம் தேதி நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்பதான் ரயில்வேல இருந்து இந்த எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் NTPC அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவோட லிங்கை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. Aadhaar linked biometric authentication of candidates will be done in the exam center prior to entry in the exam hall. Candidates are required to bring their original Aadhaar card or printout of e-verified Aadhaar. Candidates are advised to authenticate their identification through Aadhaar verification. If not done already, by logging in with their credential at rrbapply.government.in to facilitate smooth entry into the examination center. அதாவது எக்ஸாம் ஹாலுக்கு நீங்க ஆதார் கார்டு வந்து எடுத்துட்டு போனோம். உங்களுக்கு பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் வந்து அங்க நடக்கும். அதே மாதிரி UIDAI வெப்சைட்ல போயிட்டு உங்களோட ஆதாரோட இதை வந்து என்ன பண்ணணும்னா நீங்க வந்து அன்லாக் பண்ணி வைக்கணும். Candidates including those who have verified their Aadhaar during the application submission stage are requested in their own interest to ensure that the Aadhaar remains in unlocked condition in the UIDAI system before coming to exam center to avoid inconvenience and facilitate registration and exam related process on the exam day. Aadhaar card should be updated with the correct name, date of birth as per class 10th certificate, latest photograph, address and ஃபாதர்ஸ் நேம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஆதார் கார்டில் பார்த்தீங்கன்னா 10th சர்டிஃபிகேட்ல எப்படி உங்களுக்கு நேம் இருக்கோ நீங்க அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களோட நேம் வந்து 10th சர்டிஃபிகேட்ல இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பீங்க. அதே மாதிரி ஆதார் கார்டுலயும் இருக்கிற மாதிரி நீங்க பார்த்துக்கணும். உங்களோட நேம், ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே. Candidates are advised to refer only to the official websites of RRB for latest update. இது எப்பவுமே சொல்றதா. ஓகே, RRB வெப்சைட் மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. வேற எந்த இதுலயும் பார்த்து ஏமாற வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்பதான் 13/4/2026 இப்பதான் ரயில்வேல இருந்து NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் டேட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்துருச்சு மே 7ஆம் தேதி. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மே ஃபர்ஸ்ட் வீக்ல NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி மே 7, 8, 9ல எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜூன் 21ஆம் தேதியோட எக்ஸாம் வந்து க்ளோஸ் ஆகுது. ஓகேவா? அதே மாதிரி குரூப் டிக்கான எக்ஸாம் வந்து ஜூலை 2026ல நாம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல டெஸ்ட் எடுத்து டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுங்க, சாப்டர் டெஸ்ட் எடுங்க. ஃபுல் டெஸ்ட் எடுக்கும்போது மார்க் கம்மியாகுது அப்படின்னா எந்த சாப்டர்ல கம்மியாகுதோ அந்த சாப்டருக்கு மட்டும் சாப்டர் டெஸ்ட் எடுங்க. ஏதாவது செக்ஷன்ல கம்மியாகுது அப்படின்னா அந்த செக்ஷனுக்கு மட்டும் செக்ஷனல் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணுங்க. ஸோ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய NTPCயோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499. உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி. CBT-1, CBT-2ஓட டெஸ்ட் ரெண்டுமே இதுல கவர் ஆகும். எத்தனை டைம்னாலும் டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம். அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க்கும் பார்த்துக்கலாம், ரேங்க்கும் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அதே மாதிரி NTPC பொறுத்த வரைக்கும் மேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல 40 கொஸ்டின் கேட்பாங்க. இந்த ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் 40 கொஸ்டின்ல கரண்ட் அஃபேர்ல இருந்து 15ல இருந்து 18 கொஸ்டின் வரைக்கும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். NTPC பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. ஸோ நவம்பர் 2025ல இருந்து ஜூன் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர். அப்படி இல்லைன்னா நீங்க வந்து அதாவது ஜூன் மந்த்ல எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா மே வரைக்கும் இருக்க கரண்ட் அஃபேர் படிங்க.
அதே மேல உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு அப்படின்னா நீங்க ஏப்ரல் வரை இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிங்க. நவம்பர் 2025ல இருந்து ஏப்ரல் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர் படிச்சுக்கோங்க. கடைசி 8 மாசம் இல்லைன்னா கடைசி 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிங்க. ஸோ இந்த கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் எனக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி சிஏ கோர்ஸ்லயும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ என்டிபிசியோட அண்டர் கிராஜுவேட்ல டெஸ்ட் பேட்ச்ல நான் ஜாயின் பண்ண போறேங்கிற ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் என்டிபிசி டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி என்டிபிசிக்கு கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. நீங்க மெசேஜ் பண்ணதும் டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா 499 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. 8 மாசத்தோட சிஏ அப்படின்னா கரெக்டா 199 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணுங்க. சப்போஸ் லைஃப் டைம் வேலிடிட்டியோட உங்களுக்கு கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா 799 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மினிட்ல மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல நான் வந்து ரிவிஷன் பண்ணணும். இப்ப இருக்கக்கூடிய இந்த 30 டேஸ் இந்த 25 டேஸுக்குள்ள மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு நான் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ரிவிஷன் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து 399. வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. ஸோ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் டெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்காத ஸ்டூடெண்ட் டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை அனலைஸ் பண்ணுங்க. அதே மாதிரி சாட்டர்டே நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான ஸ்டேட் லெவல் மெகா லைவ் டெஸ்ட் வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இந்த டெஸ்ட் வந்து இன்னும் போயிட்டு இருக்கு. இன்னும் 3 டேஸ் வந்து டைம் இருக்கு. இந்த 3 டேஸுக்குள்ள இந்த மெகா லைவ் டெஸ்ட்டையும் அட்டன் பண்ணிருங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.